வணக்கம். யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளிரி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல், கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் எடுத்த அதிரடி முடிவு. பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு வருபவர்களுக்கு ஏற்படும் கடுமையான அபாயங்கள், பிரித்தானியா குடிமக்களுக்கு அறிவிப்பு. பூதாகரமாக மனித புதைக்குழி விவகாரம், வலுக்கும் போராட்டங்கள். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, இந்தியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய மற்றொரு சம்பவம். எந்த ஒரு போர் நிறுத்தமும் இல்லை, ஈரான் அறிவிப்பு. தொடரும் தாக்குதல்கள். தொடர்வன விரிவான செய்திகள். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, சதோசாவின் முன்னாள் தலைவர் ஏராஜ் பெர்னாண்டோ மற்றும் அதன் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர் முகமது சாகிர் ஆகியோருக்கு எதிரான ஊழல் வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வர்த்தக அமைச்சராக ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ பணியாற்றிய போது சதோச ஊழியர்களை அவர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளிலிருந்து விடுவித்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த சம்பவம் 2010 முதல் 2014 வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சரின் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக பணியாற்றிய AM விஜயரத்னவிடம் பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் குறுக்கு விசாரணை நடத்தினர். குறுக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் வழக்கின் மேலதிக விசாரணையை ஜூலை 30 ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் ஒரு சாட்சியை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டு அழைப்பாணை பிறப்பிக்கவும் உத்தரவிட்டார். கொட்டாஞ்சேனை பகுதியை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளை முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. பம்பலப்பிட்டியவில் உள்ள ஒரு பாடசாலையில் கல்வி கற்று வந்த 16 வயது மாணவி ஒருவர் கடந்த ஏப்ரல் மாதம் தனது உயிரை மாய்த்து கொண்டார். இந்த மாணவி ஆசிரியரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ள விடயம் தெரிய வந்து போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் முறைப்பாடு தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு வடக்கு குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய், 3 பாடசாலை மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். விசாரணைக்கு அவசியமான பாடசாலையின் CCTV கேமராக்களின் DVR இயந்திரம் மற்றொரு விசாரணைக்காக பொது நிர்வாக அமையத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதனால் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேள்வி எழுப்பிய நீதவான் உடனடியாக அந்த இயந்திரத்தை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூலை 7 மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். பிரித்தானிய அரசாங்கம் இலங்கைக்கான தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. இதன் மூலம் இலங்கைக்கு கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய கடுமையான அபாயம் மற்றும் தண்டனை குறித்து பிரித்தானியா குடிமக்களை எச்சரித்துள்ளது. இந்த ஆலோசனைக்கு அமைய இலங்கையின் நவீன ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் விமான நிலையங்கள் வழியாக பயணிக்கும் போது போதைப் பொருட்களை வைத்திருத்தல், பயன்படுத்துதல் அல்லது கடத்துதல் ஆகியவை நீண்ட சிறை தண்டனை மற்றும் கடுமையான அபராதங்களுக்கு வழிவகுக்கும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அதிகாரிகள் தனிநபர்களை குற்றச்சாட்டு இல்லாமல் தடுத்து வைக்க முடியும் என்றும் அந்த ஆலோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றங்கள் அல்லது பயங்கரவாதம் போன்ற கடுமையான குற்றங்கள் நீண்ட சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் என்றும் பிரித்தானியா தனது குடிமக்களை எச்சரித்துள்ளது.
தெற்கு லண்டனைச் சேர்ந்த 21 வயதுடைய ஒருவர் தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு பயணித்த போது அவரது பயணப்பையில் 46 கிலோகிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் போதைப்பொருள் பற்றி தனக்கு எந்த தகவலும் தெரியாது என்று மறுத்த போதிலும் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவின் பயண ஆலோசனையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியா குடிமக்கள் இலங்கைக்கு பயணிக்கும் போது இந்த எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியை வலியுறுத்தி அணியா விளக்கு போராட்டம் இன்றும் தொடர்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியை வலியுறுத்தியும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் அணியா தீப போராட்டம் நேற்று காலை ஆரம்பமானது. மக்கள் செயலற்ற அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் ஜூன் 25 வரை தொடர உள்ளது. போராட்டத்தின் நோக்கம் குறித்து சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் ஊடகவியலாளரிடம் விளக்கம் அளித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தற்சமயம் சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே பல்வேறு இளைஞர்கள், யுவதிகள், குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது, தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் தமிழ் மக்கள் இந்த நீண்ட காலமாக செம்மணி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையிலே இவ்வாறு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த விசாரணைகள், அகழ்வு பணிகள் எல்லாமே சர்வதேச சமூகத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது, அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. முகாம் அமைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடங்களில் எல்லாம், குறிப்பாக தரியால பகுதிகளிலே பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது. ஆகவே அந்த புதைக்குழிகள் அனைத்தும், இந்த ராணுவ முகாம்களாக இருந்த இடங்கள் அனைத்தும் அகழ்ந்து பார்க்கப்பட வேண்டிய கட்டாயத்தை. அடுத்து சர்வதேச செய்திகள். உத்தரப்பிரதேச மாநில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 15 வயது சிறுமியொருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிராட்டில் உள்ள லாலா லஜபத் ராய் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையிலே குறித்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 20 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் 20 அன்று இந்த சிறுமி தனது தாயாருடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதே விடுதியில் அனுமதிக்கப்பட்ட சகோதரனை கவனித்துக் கொள்ள வந்த 20 வயதான நபரே குறித்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஜூன் 20 இரவு 15 வயது சிறுமி மருத்துவமனையின் கழிவறைக்கு சென்றபோது குறித்த சந்தேக நபர் யாருக்கும் தெரியாமல் உள்ளே புகுந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். எதிர்ப்பு தெரிவித்ததால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த கொடூர சம்பவம் நடந்த பிறகு அச்சம் காரணமாக சிறுமி 2 நாட்களாக யாரிடம் சொல்லாத நிலையில் நேற்று முன்தினம் மாலை தனது தாயாரிடம் இந்த சம்பவத்தை கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த தாயார் மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் காவல்துறை குறித்த நபரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் மருத்துவமனை ஊழியர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை அறிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ய காவல்துறை முடிவு செய்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதோடு இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீதான தனது இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்தும் முன்னெடுப்பதாகவும் தற்போது எந்த போர் நிறுத்த ஒப்பந்தமும் இல்லை எனவும் ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 நாடுகளுக்கும் இடையே முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவித்த சில மணி நேரங்களிலே இந்த ஈரானின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது சர்வதேச அளவில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஜியத் அப்பாஸ் அராக்கி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் தற்போது எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமோ அல்லது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த ஒப்பந்தமோ இல்லை. இருப்பினும் இஸ்ரேல் அரசு ஈரான் மக்கள் மீதான தனது சட்டவிரோத ஆக்கிரமிப்பை தெஹ்ரான் நேரப்படி காலை 4 மணிக்கு முன் நிறுத்தினார். அதற்கு பிறகு எங்கள் பதிலடி நடவடிக்கைகளை தொடர விருப்பமில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார்.
மேலும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு ஈரான் கட்டாரில் உள்ள அல் உதைவ் அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய சில மணி நேரங்களில் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஈரானிய இலக்குகள் மீதான முந்தைய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. மறுபுறம் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெஹ்ரானில் உள்ள இராணுவ உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கைகளை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளன. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே 12 மணி நேர முதல்கட்ட போர் நிறுத்தம் 6 மணி நேரத்தில் தொடங்கும் மற்றும் 24 மணி நேரத்துக்குள் 12 நாள் போர் முடிவடையும் என்றும் அறிவித்திருந்தார். ஆனால் இஸ்ரேல் அல்லது ஈரான் அரசாங்கங்களிடமிருந்த இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. சர்வதேச செய்திகளின் அடிப்படையில் கட்டாரின் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஈரான் அதிகாரிகளுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் மூலம் எந்த போர் நிறுத்தத்துக்கு ஈரானின் ஒப்புதலை பெற்றதாக ஒரு மூத்த ஈரான் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆனால் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. பிராந்திய பதற்றம் மற்றும் மத்தியஸ்த முயற்சிகள் எந்த மோதல் ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரான் இராணுவ மற்றும் அணுவசதிகளை குறிவைத்து தாக்குதல்களை தொடங்கியதை தொடர்ந்து தீவிரமடைந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்களை நடத்தியது. கட்டார், ஓமான் மற்றும் பிற நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. எனினும் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் உறுதியாகவில்லை. எந்த மோதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேலும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்வதேச சமூகம் இந்த பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். வணக்கம்.